ஐயா வணக்கம். ஆயில் லீக் ஆகுதா? ஸ்ரீநகரில் என்னன்னு பார்த்துடலாம். இது ஏதோ உள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்குது ப்ரோ. ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் தெரியுது பாருங்களேன், மேலேருந்து தான் ஊற்றுது. ஆமாம் ஆமாம், சர்க்கிள் 3 நாளாக 4 நாளாக என்னை போட்டு ஆஃப் ரோடு கீஃப் ரோடுன்னு என் தலைவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். எப்படி நிற்கிறான் பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சைடு ஃபார்மு, அப்படியே லைட்டு சூப்பராக இருக்குது. ஸ்ரீநகர் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 14 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஸ்ரீநகருக்கு. இந்த ஊரில் நானும் அந்த ப்ரோவை மட்டும்தான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இவங்கெல்லாம் யோசிப்பாங்க, டே என்னடா அந்த வண்டியில் ஏதோ ஆரஞ்சு கலரில் லைட் இருக்குது, நமக்குலாம் வாங்கி மாட்டணும் அப்படின்னு. ஸ்ரீநகர் போயிட்டு மட்டையாக போகிறோம். ஆக்சுவலாக காலையில் 7 மணிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். 6:30 மணி ஆகுது, விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 11.5 hours. 11.5 hours நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் அந்த ஸ்டாப்பரும் விழுந்துருச்சு, இந்த பக்கம் அதாவது முந்தானத்து பண்ண ஆஃப் ரோட்டில் அந்த பக்கம் கழண்டுட்டு போயிடுச்சு. இன்றைக்கி பண்ண உழுக்கில் இந்த பக்கம் கழண்டுக்கிட்டு போயிடுச்சு. இன்னும் இது லடாக் போகாட்டி என்னென்னலாம் கழண்டு விழுவுன்னு இந்த வண்டியில் எனக்கே தெரில. இந்த வண்டியில் அப்படியே அந்த 120 போகும்போது தான் அதோட அந்த ரியலான அந்த வரும் அந்த ஸ்பீடை தொடும்போது தான் அப்படியே சொர்க்கமாக இருக்குது. ஸ்ரீநகர் உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாமே ஆர்மி தான். எங்கே பார்த்தாலும் ஆர்மி. அந்த இது ஃபுல்லாக ஆர்மிக்கு நடுவில் தான் மக்கள் வீடே கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு பக்கம் ஆர்மி இது வந்துக்கிட்டே இருக்குது, இந்த பக்கமும் ஆர்மி இது வந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் டமால்னு ஒரு கடை ஒன்று வருது. நடு ரோட்டில் வரான்டா அடப்பாவி. ஓகே பையா, என்னையும் ஏதோ கூப்பிட்டான் ப்ரோ, நானும் வந்துட்டேன். ப்ரோ ஓரமாக நிறுத்திக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான். ஐயோ வண்டி எடுத்து தோத்துறான் ப்ரோ. என்னையும் அவன் வாவான்னு கை காட்டானா, நான் ஒரு சலாம் போட்டு வந்துட்டேன், பின்னாடியே வரான். எஸ், கோ ஸ்டாப்ஸ் வந்தாச்சு. கோ ஸ்டாப்ஸ் இதுதான் நம்மளோட ஸ்டே. ப்ரோ ரிசப்ஷனில் போய் என்னன்னு பேசிட்டு வரீங்களா? இதுதான் நம்மளோட ஸ்டே. நான் செக்இன்லாம் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு உங்களை காட்டுறேன். கோ ஸ்டாப் ஸ்ரீநகர். ஆமாம் ப்ரோ, இதோ 2 வண்டி நிற்கிது. இதெல்லாம் ஒர்க் ஸ்டேஷன்ஸ். இங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம். அதுதான் லேப்டாப் வச்சுட்டு ஒய்ஃபை இருக்கும். இதுதான் எங்களோட ரூம். ஆக்சுவலாக இது வந்து இந்த பங்கர், இது 6 ஷேரிங் பங்கர். இதில் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இது அவர் கீழே வந்து நிர்மல் போகுது, இது மேலேருந்து. அங்கே வாஷ்ரூம் இருக்குது, பேக்ஸ்லாம் அங்கே இருக்குது, கபோர்ட்ஸ் இருக்குது. இதில் வச்சுக்க வேண்டிதான். நிஞ்சா ஓகே, நிஞ்சா சேஃபாக வந்துச்சு. அந்த கீழே சைடில் 2 அந்த ஸ்டாப்பர்ஸ் மட்டும், அந்த சப்போர்ட்டர்ஸ் கீழே விழுந்துருச்சு. எங்கே விழுந்துருன்னு எனக்கு சுத்தமாக தெரில. அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். நாளைக்கு மெக்கானிக் ஷாப் தேடி போகணும். அவருக்கு ராயல் என்ஃபீல்ட் பார்க்கணும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. ப்ரோ மணி என்ன? 8 ஓப்பா 8 ஆக போகுது. ஆனால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலுமே இது 8 மணி. நாங்கள் பாருங்கள் வெளிச்சம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்க. இது 8 மணியா? யாராவது நம்புவாங்களா? இன்றைக்கி 2 நாள் ஸ்ரீநகர் தான். லோக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நைட்டு வேறு நம்ம ரொம்ப லேட்டாக வந்ததுனால எங்கேயுமே ஃபுட்டே கிடைக்கல. அதனால் ரோட்டில் அப்படி இப்படின்னு அலைஞ்சி திரிஞ்சு ஒரு கடையை பிடிச்சி சாப்பிட்டோம். காலையில் எழுந்துச்சி கிளம்பின உடனே எங்களுக்கு கண்ணில் பட்டது வந்து தால் லேக் தான். ஸோ சரி தால் லேக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே நிறையா போட்ஸ் இருந்தது. அது அந்த ஊரில் ஷிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா அப்படியே டீப்பாக உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ரவுண்ட், அந்த தால் லேக் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து கொண்டு வந்து விடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆகும். அங்கேயே உங்களுக்கு வந்து எல்லா ஷாப்பிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். ஃப்ரூட்ஸ் வண்டி வரும், அப்புறம் செயின், அந்த மாதிரி எல்லாமே ஷாப்பிங்கும் வந்து போட்லேயே வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து நேராக ஸ்ரீநகரோட மார்க்கெட். ஃபுல்லாக எல்லா ஜாமானும் கிடைக்கும் உங்களுக்கு. பேக்ஸ்லேருந்து வாட்சஸ், ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் பேக்ஸ் எனக்கு வந்து என்னோடய பெரிய பேக் வந்து நான் ஸ்ரீநகர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு பார்சல் போட்டேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன பேக் தேவைப்பட்டு டூல்ஸ்க்கு மட்டும் வைக்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் சில கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அந்த மார்க்கெட்டில்.
அப்புறம் அங்கே லோக்கல் ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். ஹோட்டலில் இந்த காஷ்மீரி ஃபுட், அத்தன்டிக் காஷ்மீரி நான்வெஜ் ஃபுட் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் திருப்பி ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டோம். நாளைக்கு அப்படியே ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் போய்ட்டு என் பைக்கில் கேரேஜ்லாம் போய்ட்டு அதில் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் ஒரு ஹால்ட், அப்புறம் அவ்வளோதான், ஃபினிஷ். See you in the next vlog. யோ என்னையா பண்ற? சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குல்ல. கார்கில் வார் மெமோரியல் வந்துருக்கோம்.